இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம். இது மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், தயிர், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு, மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்துட்டு மேரினேஷனுக்கு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த மட்டன்னு இப்போ குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோமே அந்த தண்ணி, மிச்ச தண்ணி அலசி இதுலேயே ஊற்றிக்கிறோம் வேக வைக்கிறதுக்காக. ஊற்றிட்டு இப்போ 3 விசிலுக்கு வச்சிடலாம். 10லேருந்து 15 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 8, ஒரு 6லேருந்து 7 துண்டு பட்டை, ஒரு 4 பிரிஞ்சலை, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு பச்சை மிளகாய். 1 கேஜி அரிசிக்கு 400 கிராம் வெங்காயம் எடுத்துக்கணும். அப்போ 2 கேஜிக்கு 800 கிராம் வெங்காயம், 1 கேஜிக்கு 200 கிராம் தக்காளி, 2 கேஜிக்கு 400 கிராம் தக்காளி எடுத்துக்கணும். 2 கேஜி மட்டனுக்கு 2 கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறோம். 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ண போகிறோம் பாஸ்மதி ரைஸ்க்காக. நம்ம இந்த கிண்ணத்தில் அரிசி அளவு எடுத்துக்கணும் இவ்வளோ. ஸோ வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு நார்மல் ரைஸ்க்கு வந்துட்டு 1:2, நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு வந்துட்டு 1.5 யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு டேக்ஸை வச்சிடலாம். இது நல்லா காயிட்டோம், எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு சைடு நம்ம அளவு எடுத்துக்கின தண்ணியை சூட் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டோம். 1 கேஜிக்கு 200 கிராம் எண்ணெய், 2 கேஜிக்கு 400 கிராம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம தேவையானது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். லவங்கம், ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சலை இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. இப்போது நம்ம இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 கேஜிக்கு 100 கிராம் இஞ்சி, 70 கிராம் பூண்டு. அப்போ 2 கேஜிக்கு 200 கிராம் இஞ்சி, 140 கிராம் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதக்கி விட்டுட்டோம். இப்போது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கேஜிக்கு 10 கிராம் மிளகாத்தூள், 2 கேஜிக்கு 20 கிராம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள்.
ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ வதங்கிச்சு. இப்போது நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா, 2 கைப்பிடி அளவு புதினா, இப்போ 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் தயிர், ஆல்ரெடி நம்ம மட்டனில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் தயிர், கொஞ்சமாக இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு வேக வச்ச மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வந்துட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம் மசாலாவில். இதில் தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கணும், இல்லைன்னா சாப்பாடு ரொம்ப வெந்துடும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இதில் தண்ணி மிச்சம் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம அளவு எடுத்துருக்க தண்ணியோடவே சேர்த்துக்கணும். ஆல்ரெடி மட்டன் நல்லா வெந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு நம்ம இதில் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணி நம்ம அளவு எடுத்துக்கலாம் எவ்வளோ இருக்குதுங்க. இப்போது ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். இதில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது. நம்ம அதில் அளவு எடுத்துருக்கிறதுல 1.5 கிளாஸ் மட்டன் வேக வச்ச தண்ணியில் 1.5 கிளாஸ் தண்ணி வந்துச்சு. அதனால இதில் அளவு எடுத்ததில் 1.5 கிளாஸ் தண்ணி குறைச்சிட போகிறோம். இப்போ இந்த தண்ணி எடுத்து மசாலாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு உப்பு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ போதும். தண்ணி கொதிக்கிறாங்க பார்க்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த டைமில் இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு விட்டுடலாம். ரொம்ப கலரினே இருந்தாலும் அரிசி ஒடிஞ்சிரும். வேகட்டும். பாதி வெந்த உடனே தம்முக்கு வைக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டோன்னு விட்டுடலாம். இப்போ வெந்துட்டுருக்குது அரிசி. கொஞ்சம் நேரம் விட்டு தம்முக்கு வைக்கலாம். இது நம்ம தவாவை சூட் பண்ணிக்கலாம். அந்த சாப்பாடு பாதி வெந்த உடனே இது மேலே எடுத்து தம்முக்கு வச்சிடலாம். இப்போ அரிசி வெந்துருச்சு, பாதி வெந்துருச்சு அரிசி. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். ரொம்ப லெமன் ஜூஸு பண்ணி விட்டுட்டு தம்மில் வச்சிடலாம். பாருங்க, இப்பயே பாதி வெந்துட்டு எவ்வளோ நல்லா தெரியுது. இப்போ இதுக்கு தம்முக்கு நம்ம துணி சுற்றி வச்சிடலாம்.
நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இதை எடுத்து இப்போ அந்த ஸ்டவ்வில் வச்சிடலாம் தவா மேலே. இப்போ இது மேலே ஏதாவது வெயிட் வச்சு விட்டுடலாம். இப்போ வெயிட் வச்சு விட்டுடலாம். ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்கு. செம்மையாக வந்து